சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான கண் கஜூரா சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல இந்த சீரியஸோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ரோஷன் மேத்யூ வந்து ஒரு கொலை குற்றம் காரணமாக ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப ஜெயில இருந்து வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராப்ல. ஸோ அவரோட அண்ணன் மேக்ஸா வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. இப்போ அண்ணன் நடத்திட்டு இருக்கக்கூடிய பிசினஸோட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஷன் மேத்யூ ஆசைப்படுறாப்ல. ஆனா அண்ணன் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதிக்கல. ஒரு சில விஷயங்கள் இப்பொழுதைக்கு நீ ஃப்ரீயா இரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அண்ணனோட பிசினஸ்ல வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை அவருக்கே தெரியாம அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்னொன்னா பண்றாப்ல. அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவருக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு இந்த சீரியஸ்ல ரோஷன் மேத்யூட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த திக்கி திக்கி பேசுவார் பாருங்க, சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல எனக்கு கண்டிப்பா அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ நம்ம ரோஷன் மேத்யூட கதாபாத்திரம் இந்த சீரியஸ்ல வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத ஒரு கதாபாத்திரமா இருக்கும். இவர் நல்லவரா, நல்லதுதான் பண்றாரா, கெட்டது பண்றாரா அப்படிங்கிறதே கன்ஃபியூஸா போகும். அந்த மாதிரியான ரைட்டிங் இந்த சீரியஸுக்கு ஒரு நல்ல பேக் போனா இருந்துச்சு. ஆக்சுவலி சீரியஸோட கதாநாயகன் வந்து ரோஷன் மேத்யூட அண்ணன் தான். ஆனா எனக்கு வந்து ஒரு கதாநாயகனா ரோஷன் மேத்யூட கதாபாத்திரம் தான் இருந்துச்சு. அண்ணனோட கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். இந்த ஓவரால் சீரியஸ் பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஆகா ஓகோன்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் வாட்சபிள், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.